சலீம், முக்கியமான விஷயம், இங்க வாயே. ஐயோ, ஆஹா, தம்பி யோசிக்கிறானே. போயிடாதரா போயிடாதரா. போயிட்டானா? என்ன எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? ஒரு பொண்ணு வந்து உன்னை விசாரிச்சா. டாலா, கொஞ்சம் குண்டா. என்ன நடக்குது? என்னென்னமோ கேக்குறா. என்னென்ன? சலீம் நல்லா மூவ் பண்ணுவானா? பொண்ணுங்க விஷயத்துல எப்படி? சீரியஸான ஆளா இல்ல விளையாட்டான ஆளா? எனக்கும் உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா. தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். பொண்ணுங்க விஷயத்துல ஜாக்கிரதையாவே இரு. இருக்கேன் மேடம். ஏய் சலீம், சலீம், நீ என்ன இந்த அறையிலேருந்து வர? இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சே. நில்லுப்பா. சலீம், ஒரு முக்கியமான விஷயம். அழகா அம்சமா ஒரு பொண்ணு உன்னை பற்றி விசாரிச்சாப்பா. என்ன விசாரிச்சாங்க? டாக்டர் சலீம் எப்படி, அவருக்கும் சகிக்கும் பழக்கம் எப்படி, அவங்களுக்குள்ள கசமுசா கனெக்ஷன் ஏதாவது உண்டா? ஹாஸ்பிட்டல்ல பில்லு ரொம்ப அதிகமா போடுறாங்கல்ல. சகி ரூம்குள்ள போய் சலீம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு விசாரிச்சாப்பா. இதையே அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க? சகியோட உன்னை பார்த்துருப்பா, அதான் விசாரிச்சிருக்கா. நம்ம சகி ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி. அவளை பார்த்தா கேள்வியும் வரும், சந்தேகமும் வரும். சார், இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பற்றி என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க சார். இவங்களா? ஆமாங்க சார். எப்போ போனாங்க? இப்போ தான் சார் போகிறாங்க. எங்கே? இதோ இந்த பக்கம், பார்க்கிங் ஏரியா பக்கமா. வந்துடுறேன் சார். கிளம்புற வேகத்தை பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டு வந்துடும் போல இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டீங்கல்ல, ஓகேவா? செம்ம பேசுடி. வேணானா சொல்லு, நான் வேணா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நாங்க பண்ண மாட்டோமா? ஏய், அப்ப நாங்க மேட்ரடி, சாரி டாக்டர்டி, வாடி போயிடலாம். என்னடி பண்றது? இருடி தாண்டி முறைக்கிறான். இன்னும் விசாரிக்க வேண்டியது யாராவது பாக்கி இருக்காங்களா? ஒரு ஸ்வீப்பர் லேடிக்கிட்ட போய் நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்ரூம் போவேன்னு விசாரிச்சிருக்கீங்க? சச்சா, பச்சை போய். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்கன்னு தான் கேட்டேன். அப்போ ஸ்வீப்பர் லேடிக்கிட்டேயும் என்கொயரி நடந்திருக்கு. போட்டு வாங்கிட்டாரடி. சரி, வாட்ச்மேன் ஏதாவது விட்டு வச்சிங்களா? திருட்டு தான் அடிப்பீங்களான்னு கேட்டேன். இது தப்பா? விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? டாக்டர்னா அப்படியே நம்பிடணுமா? போலி டாக்டருங்க இருக்காங்க, செக்ஸ் டாக்டருங்க இருக்காங்க. அடையாறுல ஒரு கல்யாணம், அமிஞ்சிக்கரையில ஒரு கல்யாணம். பேப்பர் படிக்கும் போதே பக்குன்னு இருக்கு. விசாரிக்காம எப்படி? 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவானுங்க. நம்ம 5 பேரை கூட விசாரிக்க கூடாதோ? இது என்னோட டைரி. எதுக்கு இது? இதில் என் முழு பெயர், சொந்த ஊர், பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் எல்லாம் இருக்குது. படித்து பாருங்கள். பொறுமை இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இது என்னோடய ஃபோன் நம்பர். என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஹலோ சலீம், வேர் ஆர் யூ? சார், நான் உள்ளே வந்துட்டேன். ஓ சலீம், ராரா. கமான் மேன், குட் ஈவினிங். சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. ஹே இஸ் மிஸ்டர் தேவராஜ். உன்னை போல சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப பண்ணுறாரு. நானும் உங்களை மாதிரி தான் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆசை. உங்கள் சேவையை பாராட்டுறேன் சலீம். தேங்க்யூ. ஆனால் எனக்கு தான் நேரம் கிடைக்கிறதில்ல. நான் கூட அன்னை சாரதா ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கேன். டைம் கிடைக்கும்போது டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். உங்களால் முடிஞ்ச டொனேஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும். எவ்வளோ வேணும்? உங்கள் இஷ்டம் சார், எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கே சந்தோஷப்பட்ட டைப் சலீம். இன்னும் இருக்கே, இதுவும் உனக்கு தான். என்ன இது? வாட் தேவராஜ், பின்னாடி என்ன மறந்துடாதப்பா. இந்த 50 லட்சம் உங்களுக்கு தான். என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லல, சலீம்னா வெரி ஷார்ப். ஆம் ஐ ரைட் சலீம்? இங்கே பார் சலீம், நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அட்வான்ஸ். நாளைக்கு நீ பண்ண போகிற ஹார்ட் ஆப்ரேஷனில் பேஷண்ட்ஸ் ஆகணும். பேஷண்ட் என்னோட அண்ணன் தான். பட் ஏன்லாம் கேட்காதீங்க, ஒரு ஃபேமிலி பிரச்சனை. இங்கே பார் சலீம், மொத்த ஃபார்மாலிட்டிஸ் நான் பார்த்துக்கிறேன்.
இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் நீ பண்ணி கொடுத்தன்னா என் லைஃப்பில் ஒரே நாளில் நீ எங்கே போயிடுவ? என்ன பயமா இருக்கா? உன்னது மட்டும் உயிர், மற்றவங்க தப்பான ஆளா தேடி வந்திருக்கிற டி. உன்னை இன்னொரு தடவை அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன், செத்துருவேன். சலீம், அந்த 1,00,000 ரிசிப்ட், டொனேஷன் திருப்பி வராது. கோவமா ஒரு வார்த்தை பேசினதில்ல. குடிக்க மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்க. there is no pep and salt. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. மினிமம் 2 வருஷத்துக்கு நீ ஜெயிலிருந்து வெளியே வர முடியாதா? டே சலீம், என்னடா எனக்கு என்ன பெரிய காந்தி நினைப்பா? அறிவு கெட்ட பயிலையா? என்ன பகச்ச என்ன நடக்கும் தெரியுதா? இனி நான் பண்றது ஆபரேஷன் பண்றத ஊசி வாடாடே. வாடா. ஒரு காருக்காக 1000 பேர் உடம்போடு விளையாடுற உனக்கெல்லாம் சிறந்த டாக்டர் பண்ணோம், அதுவும் 2 தடவை. இன்னும் ஒரு வார்த்தை பேசின உயிரோடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். திருப்பி வரமாட்டேன்னு நினைச்சேன். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறப்பா. ஒரு ஸ்மால் போடு, ஸ்மால் தானே. என்னடா டேக்கிங் அவுட்? ஹாஸ்பிட்டல்ல நடத்துற நீ கொள்ள கூட்டம் நடத்துற. நோயின்னு வரவனை கூறு போட்டு கூத்தடிக்கிற நீ என்ன பார்த்து சொல்றியா ட்ரபிள் மேக்கர்னு? பிறந்ததுல இருந்து போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் பணம் 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 பணம். சலீம் 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 நில்லுப்பா. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்குப்பா இந்த கோவம்? உன் கையில எப்படிப்பா துப்பாக்கிலாம் வந்துச்சு? இதெல்லாம் நமக்கு வேண்டாம், உனக்கு ஒத்து வராதுப்பா. சொன்னா கேளு. நீங்க ஒன்றும் பாருப்படாங்க சாமி, நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இங்கே நல்லவனாக இருக்கிறது எவனுக்கும் பிடிக்கல சாமி. அவன் என்னடான்னா நீ வேலைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றான். அவன் என்னடான்னா நீ வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றான். என்னப்பா சொல்ற? அப்ப பத்திரிக்கைலாம் அடிச்சது? அட நீங்க வேற சாமி. அவன் என்ன வேணாம் போடான்னு தூக்கி போட்டு போயிட்டா சாமி. நான் போகிற பக்கம்லாம் விரட்டுறாங்க சாமி. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சாமி. அதுல ஒரு போலீஸ்காரன் நீ ரூல்ஸ் பேசுற, உனக்கு 2 வருஷம். அப்போ இந்த துப்பாக்கி அவனோட தான். 2 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை வாழ்றதை விட இன்னைக்கு ஒரு நாள் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணிட்டேன். வர சாமி. சலீம் சலீம்
இனம் தெரியாத மர்ம நபர் ஒருவன் அமைச்சர் தவப்புண்ணியத்தின் மகனை துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்துள்ளான். ஒயிட் பேலஸ் ஹோட்டலின் 15வது மாடியில் அமைச்சரின் மகன் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவரை மீட்க முழு வீச்சில் காவல்துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமைச்சரின் மகன் கடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. ஆனால் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் இது பற்றிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அண்மைச் செய்திகள். அங்க இருக்கிற வண்டியெல்லாம் எடுக்க சொல்லுங்க. ஹோட்டலோட 15வது மாடியில அடைச்சு வச்சிருக்கிறதா தெரியும். இந்த இடத்துல அதிக அளவு போலீசார் பிடிக்கப்பட்டதை நீங்களே பார்க்கலாம். இருக்கிற கெஸ்ட் எல்லாம் சேஃபா வெளியே அனுப்புங்க. யார் யார் தங்கி இருந்தாங்கன்ற ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும், வித் ஐடி ப்ரூஃபோட. சந்தேகப்படுறவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. விட்னஸ் யாருன்னு விசாரிங்க. இம்மீடியட்டா நான் அவங்கள பார்த்தாங்க. டூ இட் குவிக். இதுக்கு முன்னாடி நீங்க அவனை பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். இந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்குல்ல? இருக்குது சார். அதுல அவன் முகத்தை பார்த்தா உங்களால அவனை சரியா அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா காட்ட முடியும் சார். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. கேமரா 4 போங்க. அந்த பர்சனை ஜூம் பண்ணுங்க. கேமரா 2 போங்க. இவர்தான் சார். இவர்தான் சார். கொஞ்சம் ஜூம் போங்க. இன்னும் கொஞ்சம். வேற எந்த கேமராவிலையாவது தெளிவாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாருங்க. இல்லை சார், வேற எந்த கேமராஸும் இங்கே கிடையாது. இவ்வளோதான் இருக்கு. இவ்வளோ பெரிய ஹோட்டலில் 7-8 கேமரா தான் வச்சிருக்கீங்களா? இங்கே வர்றவங்கலாம் இம்பார்ட்டன்ட் விஐபி சார். அதனால அவங்களே கேமரா இருக்கிறத விரும்புறதில்ல. ஏன்? தப்பெல்லாம் தெரிஞ்சிருவோங்கிறதாலையா? மிஸ்டர் ஜான்சன், இம்மிடியேட்டாக நான் அவங்க கூட பேசணும். ரெடி பண்ணுங்க. எதுக்கு எங்களை பிடிச்சி வச்சிருக்க? நான் யாரும் தெரிய மாட்டேன். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை சும்மா விட மாட்டேங்கடா. மரியாதை எங்களை விட்டுடா டேய். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து எனக்கு இல்லடா, உனக்கு தான்டா. உட்றா டேய், உட்றா டேய். ஃபர்ஸ்ட் விங் இதான் நமக்கான இம்பார்ட்டன்ட் பிளேஸ். செகண்ட் விங், திஸ் இஸ் யுவர் ஏரியா. தேர்ட் விங், ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிற ஹைட்டான பில்டிங்ஸ் முழுக்க உங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸ்டேர் கேஸ் முழுக்க ஃபோர்த் விங்கோட கண்ட்ரோல். ஹலோ குரு. ஹலோ குரு. பேசு. ஹலோ ஹலோ டாட். குரு, என்னடா ஆச்சு? நீ சேஃபா இருக்கல்ல? என்னப்பா நீ பார்த்து இருந்துருக்கூடாதா? உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஆமா டாட். நீ எதுக்குடா அழற? உங்க அப்பா இந்த நாட்டுக்கு மந்திரி, நீ இந்த நாட்டை ஆள பிறந்தவன்டா. தைரியமா இரு, நான் இருக்கேன். ஆனா குரு, நீ எதுவும் அவன்கிட்ட பேசிக்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுவும் அவசரப்படாத, பொறுமையா இரு. இதோட பின்விளைவு என்னன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆமா, யாரா அவன்? உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? யாருன்னு தெரியல டாட். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்லை டாட். ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? ஆள் பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கான் டாட். போன அவன்கிட்ட கொடு, நான் பேசுறேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் டாடி.
டேய் யாரா நீ? நான் யாருன்னு தெரியும்ல. என் பையன் மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சு, அவ்வளவுதான் மகனே. நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை உரு தெரியாம டேய், இந்த கேஸை டீல் பண்ற போலீஸ்கார யாரா? போன போடு, நான் அவங்கிட்ட பேசணும். என்னையா ஆச்சு? எங்க போயிட்டு இருக்கியா? ஹலோ, அங்க என்ன எல்லாரும் இன்னும் புடுங்கிக்கிட்டு இருக்கீங்களா? வா, வந்து கொஞ்ச நேரம் நீயும் புடுங்க. ஹலோ, நான் ஹோம் மினிஸ்டர் தவ புண்ணியம் பேசுறேன். ஓ சாரி சார், நிறைய ராங் கால்ஸ் வருது, அதான் இருக்குமோன்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். யோ, என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். தெரியும்ல இந்த தவ புண்ணியத்தை பத்தி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் பையனை வெளியே கொண்டு வர பாருங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? சார், என்ன ஏதுன்னு பேசிட்டு தான் சார் முடிவு பண்ண முடியும். என்ன ஏதுன்னு எப்பயா பேசுவீங்க? எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். நடந்துகிட்டு இருக்கு, புடிங்கிட்டு இருக்குன்னு. போலீஸை இவனுங்களை சுத்தி நிக்கிற அடியாளுங்கன்னு என்னைக்கு நினைச்சானுங்களோ அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சு. மேல இருக்கிறவனுக்கு லைனை போடியா. எஸ் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், ரிங் ஆயிட்டு இருக்கு. யாரா நீ? எங்களை வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? என்னடா வேணும் உனக்கு? சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் வேணும்டா. சி மிஸ்டர், ஐ எம் செழியன், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், கிரைம் பிரான்ச். இந்த ஆபரேஷனோட ஹெட். சொல்லு, நீ யார்? உனக்கு என்ன வேணும்? சூடா ஒரு கப் டீ. ஹலோ. யோ, என்னையாச்சு சொல்லியா? என்னதான் வேணுமா அவனுக்கு? டீ வேணுமா? லூசா இருப்பானோ?